ஹரஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. இப்படி இன்று நவமி திதியானது மகாலய பட்சத்திலே குருவருளாலும் இதை கருணையாலும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு 10ஆம் நாள், முத்தான 10வது நாள். இந்த நாளிலே பலவிதமான தர்ப்பணங்கள், ஒரு 15 விதமான தர்ப்பணங்கள் எப்படியெல்லாம் நீத்தவர்களுக்கு, உயிர் இழந்தவர்களுக்கு எப்படிலாம் தர்ப்பணம் கொடுத்தா அவள் சந்தோஷம் அடைவா, அதுக்கு பிராய்ச்சித்தம்னு சொல்வா. அது எப்படி பண்ணால் நல்லா இருக்கும். எல்லாம் 19 தானே தர்ப்பணம், இந்த மாதிரி ஆயிருக்கே, இப்படியெல்லாம் ஆயிருக்கே அப்படின்னு பல பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். பெண்களும் வெள்ளை எள்ளுனால் தர்ப்பணம் பண்ணலாமே, ஏன் மறந்துட்டேலா கேளுவோம். ஆண்கள் கருப்பு எள்ளில் பண்ணலாம். பெண்களுடைய சாத்வீக குணம் தர்ப்பணத்தை அந்தந்த இடங்களுக்கு ஸ்வதாதேவி எடுத்து செல்வாள். ஆண்களுக்கும் அப்படித்தான். ஆகையினால இரு பாலரும் தர்ப்பணம் செய்வது அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தையும் தெய்வீக நிலையையும் கொண்டு வந்து சேர்க்குமே. பார்க்கலாம். நாளைக்கு பூச நட்சத்திரமும் சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமையும் வருகிறது. மனசு உடலுக்கு இடையே ஒற்றுமை இருக்கணும். நம்ம உடம்பு நம்ம மனசோட ஒத்துமையாக இருக்கணும். நம்ம மனசும் அதுவும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், உதாரணமாக நம்ம மனசு அதுலேயே ஈடுபாடு இருக்கும். இந்த உடல் அதோடு சேர்ந்தானே இருக்குது. நமக்கே தெரியாமல் உடல் இருக்குது. அந்த உடலுக்கு தானே சாப்பாடு போகிறது. அதில் ஈடுபாடே இல்லாமல் எங்கேயோ பேசிட்டு என்னமோ சாப்பிட்டா என்ன நடக்கும்? இப்போ பாருங்கள். இப்படி இந்த ஒத்துமை இல்லைனாக்க நிறைய தவறுகள் நடந்து போயிடும். அதனால் வரதான் மனஸ்தாபம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்படி இதையெல்லாம் பிரித்து கலைந்து மனம் உடல் ஒன்றாக சேர்வதற்கு, ஒருமித்திடுவதற்கு இந்த பூசமும் தசமியும் கூடும் அற்புதமான நாள். அதனுடைய பூஜை, தசமி திதிக்கான வழிபாடு, மாரக தோஷங்களை நல்ல விதமாக உடனே நிவர்த்தி செய்ய அற்புதமான நாள், நல்ல நாள். இந்த பூச நட்சத்திர நாளில் மானசீக வழிபாடு. நான் மனசார நினச்சேன் சார், அந்த கோயிலை பற்றி, அந்த பிள்ளையாரை பற்றி, எங்கள் குலதெய்வத்தை பற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மானசீக வழிபாடு. ரெண்டாவது ஆத்மாமா, மானசீகமாக ஒரு இடத்துக்கு போக முடியல, சரி ரைட்டு, இந்த கோயில் இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல வாசலில் பிள்ளையார் இருக்கார், உள்ளே போனால் துவாரபாலம் இருக்கார், அதுக்கு முன்னாடி துவஜஸ்தமம் கொடிமரம் இருக்குது, இங்கே பலிபீடம் இருக்குது, இங்கே நமஸ்காரம் பண்ணுறோம், இப்போ எழுந்துட்டு அப்படியே போகிறோம், அங்கே வாகன தெய்வங்கள் நந்திமூர்த்தி இருக்குது, 2 பக்கமும் துவாரபாலம் இருக்குது, நேராக கருவறையில் உள்ள இறைவனை துவாரபாலருக்கு இடையில இருந்து நம்ம தரிசனம் செய்து பிறகு அப்படியே பிரதட்சணமாக வரும். ஆனால் வாத்தியார் என்ன செய்வார், முதல்ல பரிவார தேவதைகளை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு தான் அப்படி சன்னதிக்கு வருவார். இப்படி மானசீகமாக நம்ம நினச்சி உதாரணமாக நம்ம எடுத்துப்போமே, திருச்சி மலைக்கோட்டையை எடுத்துப்போம். மலைக்கோட்டைக்கு போகும்போது அந்த கடத்தெரு பஜாரில் போனீங்கன்னா உள்ள நுழையும் போது கடையெல்லாம் இருக்கும். அது வாசலில் 2 துவாரபாலகர், மிக மிக அற்புதமான நல்வரங்களை கொடுக்கின்ற துவாரபாலகர். அந்த துவாரபாலகரை வணங்கிட்டு நீங்கள் நல்ல பிரார்த்தனை வச்சுட்டு நேராக உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நேராக போனோடனே அப்படி உள்ளே அப்படி போனோன்னு ஒரு தெவுறு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா விநாயகர், மாணிக்க விநாயகர், அவர் நல்லா பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு அப்படியே முள்ளமாக ஒவ்வொரு படியாக ஏறி போவோம். படி ஞாபகம் இல்லை எனக்கு. அப்படி ஏறி போகும்பொழுது அப்படியே இடது பக்கம் அப்படி திரும்பினாக்கா உள்ளே போகும்போது பாதாள ஐயனாரை போய் வணங்குகோ. வணங்கிட்டு கொஞ்சம் ஏறிட்டு உள்ளே போனெல்லாம் அப்படியே மலையில் ஏறி சும்மா மானசீகமாக இப்படி மேலே போய் அந்த ஜன்னல்லாம் இருக்கும், அது ஓரத்தில் போய் பார்த்து அங்கே பலிபீடம், வாழைப்பழ சித்தர் ஜீவசமாதி நந்தி, அந்த கொடிமரம், துவாரபாலகர், அந்த தாயுமானவர் சுவாமி, இவளையெல்லாம் வணங்கி அம்பாளையும் வணங்கி மேலும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போய் வணங்கி அப்படியே நிதானமாக எல்லா திசைகளிலும் சுற்றி பார்த்து மானசீகமாக வழிபட்டு ரங்கநாதர் கோயிலுடைய கோபுர தரிசனம் கிடைக்கும். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வருடைய கோபுர தரிசனம் கிடைக்கும். இன்னும் பல அதிசயங்கள் நடக்கும். இதெல்லாம் நிதானமாக பார்த்து மானசீகமாக அப்படியே வழிபட்டு ஒவ்வொரு படியாக இப்போ இறங்கிட்டே இருக்கும். இறங்கி கீழே வந்து மறுபடியும் அந்த
வாசலில் வராமையே ஒரு பாதை இருக்குது. அது வழியாக மெல்லமாக கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம். இல்லை வாசலில் துவாரபாலகிட்ட வந்து அப்படியே தெப்பக்குளத்தோட முடிந்தால் தெப்பக்குளம் சுத்த முடிஞ்சால், இல்லை என்றால் முன்பாகவே தெப்பக்குளத்தினுடைய ஒரு கரை, அந்த பக்கத்துலேருந்து நாகநாத சுவாமி இப்படியே கிரிவலம் வர்றது மாதிரி வரலாம். இதெல்லாம் மானசீகத்தில் அடங்கும். இப்படி திருவண்ணாமலை ஆரம்பித்தோம்னா இது ஓரளவுக்கு நான் 1 மணி நேரம் இப்படி ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஆனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உண்மையாக கிரிவலம் செய்ய வேண்டும். நடந்தால் என்ன செய்வோமோ அதுதான் மனமாற ரெட்டை பிள்ளையார் கோபுரத்தில் உள்ள பிள்ளையார், அங்கே துர்கா தேவி, அங்கே கம்பத்து இளையனார் கோயிலை தரிசனம் பண்ணணும். அப்படியே கீழே வந்தால் நந்தியம்மன் பெருமான், வலது பக்கத்தில் பாதாள சிவபெருமான், அப்படியே உள்ள படிப்படியாக ஏறி போனால் உள்ளே போய் இடது பக்கம் திரும்பும்போது ஆதிமூல அக்னீஸ்வரர் வணங்கணும். அப்புறம் பிரம்மலிங்கம், பக்கத்தில் இருக்கிற மூர்த்தி, செந்தூர கணபதி, அப்படியே வந்தால் பலிபீடம், கொடிமரம், நந்திமூர்த்தி, துவாரபாலகர், பெரிய துவாரபாலகர் பச்சை சிகப்புல இருப்பார், அருமையான. அப்புறம் உள்ள நுழைஞ்சா ஒரு பலிபீடம், நந்தி, துவாரபாலகர், அப்புறம் அண்ணாமலையார், இடைக்காட்டு சித்தருடைய ஜீவ சமாதி. இப்படி 63 நாயன்மார்கள், கௌதமேஸ்வரர், துர்வாச மகரிஷி, க்ஷேத்திர கணபதி, இப்படி வாதாபி கணபதி, சோமாஸ்கந்தர், பூமி நீலா சமேத வேணுகோபால பெருமாள், சகசிரலிங்கேஸ்வரர், கஜலட்சுமி, ஜேஷ்டாதேவி வணங்கிட்டு அப்படியே உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதையும் வணங்கிட்டு இப்படியே வந்தெல்லாம் அப்படியே கோமுகம், சண்டிகேஸ்வரர், பைரவமூர்த்தி எல்லாம் வணங்கிட்டு இப்படி தான். இதான் மானசீகம். இப்படி மானசீகமாக வழிபடுவதால் மார்கதோஷம் எனப்படுவதான மரண பயத்தால் ஏற்படும் ஆயுள் குறைப்பு தோஷங்களை போக்க அற்புதமான நல்ல நாள். நாளைக்கு மிருத்யு தோஷங்களுக்கு அதனுடைய ஒரு வகை மாரக தோஷமாகும். வாயிலார் நாயனார், பூசலார் நாயனார், இப்படி போன்ற அற்புத மகான்கள் பூச நட்சத்திரத்து நாளிலே அற்புதமான மானசீகமான பூஜைகளை செய்து ஆற்றி இதன் பலாபலன்களை பூச நட்சத்திர நாளில் யார் ஒருத்தர் வழிபடுகின்றாரோ அவருக்கு கொடுக்கின்றார், இன்றும் அன்றும் என்றென்றும். இன்று பூசலார் நாயனார் மானசீக வடிவத்தை வைத்து பொறிக்கப்பெற்ற ஆலய வடிவான சென்னை திருநின்றவூர் ஆலயத்தில் என்ன அவர் மனசார கோயில் கட்டி கும்பிட்ட கோயில் அது. அந்த கண்களை மூடி அமர்ந்து ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை மனசார, அப்படி மனசால மட்டுமல்லாமல் உடல் சேவையும் செய்தால் குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை தரும். உதாரணம், மானசீகமாக பசுவுக்கு புல் கொடுப்பது, சப்த மாதர்களுக்கும் வஸ்திரம் சாத்தி பூஜிப்பது போல நேரடியாகவும் அதை செய்யலாம். மானசீகமாக நான் வேண்டிட்டு வந்துட்டேன் நடக்காது. மானசீகமாக சாப்பிட்டேன்னா பசி ஆறாது. ஆனால் மனசாலையும் உடலாலையும் செய்து தான் தீர வேண்டும். இப்படி மனம் உடல் செய்கையிலே அதில் உள்ள பலத்த வேறுபாடுகள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்பத்தில் உடனடியாக தனியும். ஆகையினால நாளைக்கு இந்த மரண யோகமும் பூச நட்சத்திரம் நாளும் சுக்கிர நாளும் வெள்ளிக்கிழமை என்று அமைவது மிக மிக விசேஷமானதுன்னு சித்தர்கள் சொல்கிறார். இப்படி இன்னைக்கு பூஜைகள் பல வகையான மிருத்து மற்றும் மாரக தோஷங்களை போக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாகும். சுக்கிர பூசம், மாரக சக்தி, பூசச்சுக்கரம், தசதிதி கூடல், புண்ணிய ஆயுள் பூசியே வருமே. சுக்கிர பூஜம், மாரக சக்தி, பூசுக்கிரம், தசதிதி கூடல், புண்ணிய ஆயுள் பூசியே வருமே என்கிறார். தசதிதி பூசம் மறையோ கசுகி நாளுடன் மேதி மாதவ வேதம மந்திர நாளேன்னு சித்தர்கள் சொல்றார். இப்படி மரண யோகம் தசமி பூசம் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 4ம் கூடுவதல் மகிமையை மகான்கள் இப்படி தான் வாத்தியார் சொல்கிறார். சுக்கிரமூர்த்தியாக வெள்ளி கிரகம் பூஜித்த ஸ்தலங்களிலே நாளைக்கு கத்தரிப்பூ நிற வயலட் கலர் பட்டாடை சாத்தி பூசிப்பது பிறந்த வீட்டோடு, அதாவது பிறந்த வீட்டாரோடு உள்ள மனத்தாங்கல்கள், அப்பா அம்மா, 2வது நம்ம பெண்களாக இருந்தால் தன்னுடைய தாய் தந்தையை மறந்தது, அப்படி நடக்கிற இடங்கள், அவங்க உள்ள மனத்தாங்கல்கள் தணிவதற்கு நல்ல உதவி செய்யும் நல்ல நாள். பூசத்திற்கு உரிய விருட்சமான
அப்படி அதனுடைய தலங்கள். அந்த மூர்த்திகளிலே குறைந்தது 6 மூர்த்திகளுக்கு வெண்ணையில் ஜம்பு என்னும் நாவற்பழங்களை பதித்து வெண்ணெய் காப்பிட்டு அலங்கரித்து வழிபட்டால் மிக மிக நன்மையாக இருக்கும். எப்போதும் கட்டு இருக்கும் மாமனார் மாமியார் கணவர் மேலே அண்ணன் கணவர் மேல் அதிகாரிகள்லாம் எப்போ பார்த்தாலும் நச்சு கட்டும்பாங்க. அவங்களுடைய வேகம் தனியும், சுமூகமான நிலை கண்டிப்பாக ஏற்படும். இதனுடைய பலாபலன்கள் உங்களுக்கு கைமேல் பலன். யமமூர்த்தி வழிபட்ட யம தீர்த்தம் உள்ள தலங்களில் 10 விதமான பித்ரு சக்தி பொருட்களான பண்டங்களை திரவியங்களையும் உணவுப் பொருட்களையும் தானமாக செய்தால் குடும்பத்தில் தன்னை எவரும் மதிக்கும்படியான யோகித அம்சங்கள் அமையவில்லையே என இயங்குவோருக்கு மன ஏக்கங்கள் தணிஞ்சு முறையான நல் வழிமுறையிலே மனம் ஆக்க பூர்வமாக ஈடுபடும். எள் புடலை பிரண்டை பாகக்காய். எள்ளு புடலை பிரண்டை பாகக்காய் வாழைக்காய் அதிரசம் அப்பளம் புளியோதரை எண்ணெயில் வேகும் பண்டங்கள் உதாரணமாக வடை பஜ்ஜி இப்படி போண்டா இப்படி அவரவருக்கு பிடித்த பண்டங்கள் போன்றவை பித்ரு சக்தி பொருட்களாகும். இப்படி கத்திரிப்பூ நிற பட்டாடையை கிரீடம் போல அழகாக மடித்து சுக்கிரமூர்த்தியின் சிரசில் வைத்து பக்தர்கள் கண்டு துதித்து மகிழும்படி வைத்து பூஜித்தால் வழிபட்டால் சிறியவர்களுடன் ஏற்படும் மன உரசல்கள் உடனே தெரியும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வாத்தியார் கொடுத்த அக்னி சிக்ஷா என்கின்ற ஒரு இடத்திலிருந்து உதாரணமாக அளிக்கப்படுகிறது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவார தர்ப்பணத்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்டது போல் செய்து மகிழுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாள அருணாச்சலா.